ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஊரக வளர்ச்சித்துறைக்கான வேலைவாய்ப்பு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா எல்லா மாவட்டங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒன்று வந்துருச்சு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்து இந்த வேலை வழங்கப்படுது. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி கீழே ஒரு வேக்கன்சிஸ் 2 வேக்கன்சிஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. அந்த டவுட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா இன சுழற்சி எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு இன சுழற்சி முறையில் பார்த்திங்க அப்படின்னா வேக்கண்ட் ஒதுக்கியிருக்கிறாங்க. இது யாரெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான எல்லா டவுட்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம போடுற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஊரக வளர்ச்சித்துறை வேலைவாய்ப்பை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்ளை பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் அப்ளை பண்ணாமல் விட்டுருப்பீங்க. இதில் நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா டவுட் இருக்குது. ஸோ இந்த கம்யூனிட்டி கீழே போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, இந்த கம்யூனிட்டி கீழே போஸ்டிங் கொடுக்கல. அப்போ நான் அப்ளை பண்ணலாமா, பண்ணக்கூடாதா, பண்ணுனா என்னை ரிஜெக்ட் பண்ணுவாங்களா, இல்லை அக்செப்ட் பண்ணிவிட்டு நமக்கு இன்டர்வியூக்கோ எக்ஸாமுக்கோ கூப்பிடுவாங்களா, இந்த மாதிரியான நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. அதற்கு பிறகு யாருக்கெல்லாம் முன்னுரிமை, என்ன மாதிரியான முன்னுரிமைகள்லாம் இந்த வேலைக்கு கொடுக்கப்படுகிறது. அப்ளிகேஷன் அப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்தெந்த முன்னுரிமை உள்ளவங்களை எடுக்கிறாங்க அப்படின்றது இருக்குது. ஸோ என்னென்ன முன்னுரிமை எல்லாம் இருக்கணும் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். நம்ம ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, ஈப்பு ஓட்டுநர், வாட்ச்மேன், எழுத்தர், இவங்க 4 போஸ்டிங்ஸ் நமக்கு 30 டிஸ்ட்ரிக்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு டவுட் என்னென்னா, எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அப்ளை பண்ணலாம். இப்போ ஒரு திருவண்ணாமலை மாவட்டம் அப்படின்றத எடுத்துப்போம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி கொடுத்துருக்குறாங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கு 12 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா யார் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது ஜென்ரல் நீங்கள் உங்களுடைய கம்யூனிட்டியை இது பண்ணாமல் ஜென்ரலாக யார் வேணாலும் பண்ணலாம். எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் பண்ணலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா அதற்கப்புறமாக எஸ்சிஏக்கு ஸ்பெஷலாக 4 போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம இன்டர்வியூக்கோ எக்ஸாமுக்கோ போகும்போது அதில் எழுதி நம்மளோட செலெக்ஷன் லிஸ்ட் ஒன்று செலக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி செலக்ட் பண்ணும்போது இந்த 4 ஜென்ரல் கேட்டகரிக்கு 12னா 12க்கு எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேர். அதற்கப்புறம் இந்த எஸ்சிஏல எவ்வளோ பேர் எழுதியிருக்கிறாங்க அப்படின்றதுக்குமே தனித்தனியாக எடுத்து வைப்பாங்க. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி வைஸ் உள்ளது. இதில் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக நமக்கு 16 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு. சரி, அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி திருவள்ளூர்லேயும் கொடுத்துருக்குறாங்க 11. அப்புறம் எஸ்சிஏக்கும் விமென்ஸ் நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு 2 வேக்கன்சிஸ் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த கம்யூனிட்டியில் உள்ளவங்க தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றது கிடையாது. எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் விமன் பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அடுத்ததான் பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்திற்குமே ஜென்ரல் 2, எஸ்சிஏக்கு 2, விமென்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 கொடுத்துருக்குறாங்க. ஸோ எஸ்சிஏ கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களும் அப்ளை பண்ணலாம். அதர் கம்யூனிட்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 சீட் ஒதுக்கியிருக்காங்க. மற்ற எல்லா கம்யூனிட்டிக்கும் சேர்த்தே பார்த்திங்க அப்படின்னா 2 வேக்கன்சிஸ் ஒதுக்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் நமக்கு நாமக்கல், அதற்கப்புறம் நாமக்கல்லையே 2 வேக்கன்சிஸ் ஜென்ரல் வேக்கன்சிஸும், அதற்கப்புறமா எம்பிசி டிஎன்சிக்கு பார்த்திங்க அப்படின்னா 1 வேக்கன்சிஸ், இந்த மாதிரியான வேக்கன்சிஸ் பிரிச்சிருக்காங்க. அதேமாதிரி எஸ்சிஏக்கு 1 வேக்கன்சிஸ். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்தெந்த கம்யூனிட்டி கீழே வேக்கன்சி போட்டிருக்காங்களோ அதில் போகலாம். ஜென்ரல் நமக்கு இருக்குது. நம்மளுடைய மாவட்டத்தில் ஜென்ரல் கேட்டகரிக்கு இத்தனை வேக்கன்சி இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 12 வேக்கன்சிஸ் இருக்குது, 11 வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னா, இந்த ஜென்ரல்ன்றது எல்லா கம்யூனிட்டியும் சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 12 வேக்கன்சிஸ் இருக்கும். ஸோ ஜென்ரலில் கொடுத்துருக்காங்க, நம்ம அப்ளை பண்ண முடியாதா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. ஜென்ரலை பொறுத்தளவில் யார் வேணாலுமே நீங்கள் போட்டிட்டு அப்ளை பண்ணலாம். இதே மாதிரி கம்யூனிட்டி வைஸ் உங்கள் கம்யூனிட்டி வைஸ் எந்தெந்த கம்யூனிட்டியில்
கொடுத்துருக்குறாங்களோ அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அப்ளை பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரி உங்களுடைய மாவட்டத்தில் கொடுக்காம வெறும் கம்யூனிட்டிக்கு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கம்யூனிட்டிக்கு உடையவங்க யாரோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் ஆகட்டும் இன்டர்வியூ ஆகட்டும் நடக்கும். ஸோ அதர் கம்யூனிட்டியை வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணியிருந்தாலுமே அவங்க எடுத்து வச்சுருவாங்க. ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க நோட்டிஃபிகேஷன்ஸில் என்ன கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களுக்கு வந்து வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்களோ அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதிகபட்சமாக அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் தான் வந்து எடுப்பாங்க. அதர் கம்யூனிட்டி வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் மற்ற மாவட்டங்களில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்குறீங்க. ஸோ எங்களுடைய மாவட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேக்கன்சி இல்லை. ஸோ நான் மற்ற மாவட்டம் இல்லை பக்கத்து தாலுகாவில் கூட இருக்குது எனக்கு வேக்கன்சி என்னோடய கம்யூனிட்டிக்கு நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க எடுக்கிறதுக்கு தான் வந்து சான்ஸ் இருக்கே தவிர ரொம்ப வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ பக்கத்து தாலுகாவை சேர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதற்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்தளவில் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்தது போல தான் நம்ம வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தோம் அப்படின்னா 18 வயசுலேருந்து 32 வயசு. இதே வந்து நம்ம வந்து டிஎன்சி அந்த மாதிரி எம்பிசி டிஎன்சியாக இருந்தீங்கன்னா 34 வயசு. இதே வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 42 வயசு. இது பதவி வயசு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகுது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பதவி வயசு வந்து ஈப்பு ஓட்டுநர், பதிவரை எழுத்தர், அலுவலக உதவியாளர். அலுவலக உதவியாளர்லாம் பொறுத்தளவில் 32 வயசு தான். இதே வந்து எம்பிசி டிஎன்சியாக இருந்தீங்கன்னா 34. இதே வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 37 வயசு வரை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இரவு காவலர்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே தான். அதே மாதிரி யாராக இருந்தாலும் 10th வந்து நீங்கள் கண்டிப்பாக 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சைக்கிள் கண்டிப்பாக ஓட்ட தெரிஞ்சுக்கணும். பைக் ஓட்ட தெரியணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சைக்கிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓட்ட தெரியும். அதே மாதிரி தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கப்புறம் ஈப்பு ஓட்டுநராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைசன்ஸ் வந்து வேணும். லைசன்ஸோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்றது மஸ்ட்டு. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்தே ஆகணும். விண்ணப்ப கட்டணம் எல்லா இதுக்கும் எல்லா போஸ்டிங்க்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 100 ரூபாய் தான். இதே வந்து எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் விடோ கேட்டகரி மாற்றுத்திறனாளியாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து உங்களுக்கு விண்ணப்ப கட்டணம் வந்து கிடையாது. மற்ற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பொது கேட்டகரியில் வரவங்க நீங்கள் வந்து 100 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். மேலும் தகவலுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.